ஹாய் டிடிஎஸ் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு முக்கியமான அதுவும் குறிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனான வீடியோ. 1 மந்தில் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ண முடியும், எவ்வளோ இன்ச் லாஸ் பண்ண முடியும், இன்றைக்கி அதை பற்றின வீடியோ தான். நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வேறு லெவலில் வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ 1 மந்த் முடிஞ்சு எல்லாரோட ப்ராக்ரஸும் அப்டேட் பண்ண சொன்னேன். அதில் ஒருத்தரோட தான் இன்றைக்கி மோட்டிவேஷனுக்காக பார்க்க போகிறோம். நம்ம ஃபேமிலியில் ஒருத்தரான இளையவர்மன், இவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் இன்ச் லாஸ் பண்ணியிருக்காரு. வெயிட் மட்டும் எவ்வளோ குறைச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 கிலோ, வெறும் 30 நாளுங்க. இதுக்கு இவர் என்ன பண்ணியிருப்பார், இன்ச் லாஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எவ்வளோ குறைச்சிருக்காரு என்னன்றதை ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ நம்ம வந்து நம்மளோட ப்ரைவேட் குரூப் உள்ள இருக்கோம். இதில் தான் எல்லாரோட ரிசல்ட்டும் அப்டேட் பண்ணுவாங்க. இதில் இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாரு. இவர் டே 1லேருந்து டே 30 வரைக்கும் என்ன பண்ணாருன்ற எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இப்போ டே 1ல் இவரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 82 கேஜஸ் இருந்திருக்கு. இவரோட வெயிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 44 இன்ச்சும் இப்போ 42 இன்ச்சும், நெக்கு வந்து 16 இன்ச்சு இருந்திருக்கு. பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா 35.86 இருக்குது. இப்போ டே 30 ஃபோட்டோ பாருங்கள். வெறும் 30 நாள் வயிறில் எவ்வளோ சேஞ்சஸ் பாருங்கள். சேம் ட்ரெஸ் போட்டு நான் எல்லாரையும் ஃபோட்டோ எடுக்க சொல்லுவேன் இல்லையா, இந்த ரீசனுக்காக தான். சேம் ட்ரெஸ் தான், எவ்வளோ சேஞ்சஸ் பாருங்கள். கிட்டத்தட்ட 74.65 கேஜிக்கு வந்திருக்காரு. 7.35 கேஜஸ் வெறும் 30 டேஸில் லாஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 44 இன்ச்சிலேருந்து வெயிஸ்ட்டு 38 இன்ச்சு, 6 இன்ச்சு குறைஞ்சிருக்கு வயிறு மட்டும் வெறும் 30 நாளில். ஓகேவா? ஹிப் சைஸ் பாருங்கள், 42லேருந்து 37, அதாவது ஒரு 42 இன்ச்சு பேண்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கவங்க அடுத்தது 36. எப்படி இருக்கும் இந்த ஃபீல் யோசிச்சு பாருங்கள். வெறும் 30 டேஸ் தான் இதுக்கு தேவைப்பட்டிருக்கு. நெக்கு வந்து 1 இன்ச்சு குறைஞ்சிருக்கு, 16லேருந்து 15க்கு வந்திருக்காரு. பாடி ஃபேட் பர்சன்ட் பாருங்கள் 28.2க்கு வந்திருக்காரு. இதோட டோட்டல் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா வெறும் 30 டேஸ் தான். அவரோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் டீட்டெயிலாக எழுதி போட்டிருக்காரு. இவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்ம குரூப்பில் நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி அவங்கவுங்கள பற்றின ஃபுல் கவர் ஸ்டோரியோடு வரேன். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்கள் டே 1லேருந்தே பார்க்கலாம். அவரோட ஃபுட்டு ஸ்டைல்லாம் பாருங்கள். நம்ம கொடுத்த டயட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி அதே மாதிரியே அவரோட மெயின்டெனன்ஸ் கேலரியை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரியே அழகாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண சொன்னோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ இவர் எவ்வளோ வெயிட் குறைச்சாரு அப்படின்றத பார்த்துட்டீங்க. உண்மையிலே இந்த மாதிரி வெயிட் குறைச்சா நல்லதா அப்படின்ற ஒரு டவுட்டு நிறையா பேருக்கு வரும். சிலர் வந்து சொல்லுவாங்க 4 கிலோக்கு மேலே வெயிட் குறைச்சா வந்து அது அன்ஹெல்த்தி, மசில் மாசு லாஸ் ஆகும். உண்மை என்ன? உண்மையிலேயே வந்து ஒரு மாதத்துக்கு 8 கிலோ 10 கிலோலாம் குறைக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் ஐடியல் வெயிட்டை விட எவ்வளோ எக்ஸஸாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் வெயிட் லாஸ் வேகமாக இருக்கும். அகெயின் புரிஞ்சுக்கோங்க, வெயிட் லாஸ் வேகமாக இருக்கும், ஃபேட் லாஸ் கிடையாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வாட்டி உங்களுக்கு, அதாவது அந்த ஃபஸ்ட்டு மந்த்து வெயிட் லாஸ் வேகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் உங்கள் உடம்புலேருந்து வாட்டர் வெயிட் வெளில போகும். ஓகேங்களா? கழிவுகள் எல்லாம் வெளியில் போகும். ஸோ உங்கள் வயிறும் க்ளீன் ஆகிடும், வேகமாக வந்து இன்ச் லாஸும் இருக்கும். அதுக்கு அடுத்தது நீங்கள் குறைக்க போகிறது உங்களோட ஃபேட்டு. இது வந்து போக போக, அதாவது இப்போ இந்த மாதம் இவர் 7 கிலோ குறைச்சிருக்காருன்னா அடுத்த மாதம் இதே 7 கிலோ குறையாது. மேபி 2 கிலோ குறையலாம், 3 கிலோ குறையலாம். அவர் எவ்வளோ ப்ராக்ரஸ் கொடுக்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 30 நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 நாளைக்கும் ஒரு ப்ராக்ரஸ் அப்டேட் பண்ண சொன்னோம். ஃபஸ்ட்டு வீக் பாருங்கள் வேகமாக குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே தான் வந்திருக்கும். ஸோ ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிராஜுவலாக ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே வெயிட் வேகமாக குறையும், போக போக கம்மியாகும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேட்டை குறைக்கிறீங்க. ஃபேட்டை குறைக்கும் போது உங்களோட டயட்டில் ரொம்பவே ஃபோக்கஸாக இருக்கணும். கொஞ்சம் நம்ம வந்து சீட் டயட்டோ இல்லை கேலரிஸ் அதிகமாக எடுத்தோனாலோ வெயிட் அகெயின் ஏறும். இங்கே நிறையா பேர் பண்ணுற தப்பே ஃபுட்டை ட்ராக் பண்ணாமல் எனக்கு வந்து வெயிட் குறையில, ஸ்டார்டிங் குறைஞ்சிது அதுக்கப்புறம் குறைய மாட்டேங்குது. இதுக்கான ரீசன்லாம் நீங்கள் ஃபுட்டில் பண்ணுற மிஸ்டேக் தான். இப்போ இதே மாதிரியே நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம நிறைய சேலஞ்சஸ் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ கூட வந்து 100 டேஸ் சேலஞ்சு போயிட்டுருக்கு. இதுலேயும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணால் ஈஸியாக குறைச்சிடலாம். ஆனால் சிம்பிளாக நான் சொல்கிற இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா யார் வேணால் எப்போ வேணால் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப் நடங்க. இந்த 10,000 ஸ்டெப்புன்றது நீங்கள் வந்து வெறும் வாக்கிங்காக மட்டும் நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. த்ரூ அவுட் த டேயில் உங்களோட ஃபிசிக்கலை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா கூட வாக்கிங் போகணும், இந்த மாதிரி நடக்கணும்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ சிம்பிளாக இல்லாமல் 10,000 ஸ்டெப்ஸ் நடங்க. ரெண்டாவது, உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த கேலரியிலேருந்து ஒரு 200 கேலரியோ 100 கேலரிஸோ கம்மியாக சாப்பிடுங்க. ஓகேவா? மூணாவது விஷயம், ஒரு நாளைக்கு மினிமம் 3 லிட்டர் தண்ணி குடிங்க. நாலாவது, சின்ன சின்ன எக்ஸசைஸ். நம்ம நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டு வரோம். அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸை உங்கள் லைஃப் ரொட்டீனில் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த 4 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வேறு லெவலில் வெயிட் லாஸ் பண்ணலாம். இதெல்லாம் தான் நாங்கள் சொல்லி கொடுத்தோம். இதில் டயட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயட்டை பற்றி கற்றுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயத்த நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி. இங்கே நம்ம மெயினாக ஃபெயிலியர் ஆகிறதே எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான். ஏன்னா ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியை தொடங்குவோம், ஒரு 10 நாள் செய்வோம், இடையில ஒரு நாள் வந்து ரெஸ்ட் விடுவோம். ஓகேங்களா? ஏதோ ஒரு காரணம் வந்து
பண்ண முடியாமல் போகும். இது வாழ்க்கையில் எல்லாருக்குமே நடக்கும். ஒரு நாள் வந்து 2 நாள் ஆகும். இந்த 2 நாள் ஆகிறது பிரச்சனையே இல்லை. அகெயின் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆனால் என்னென்னா 2 நாள் நாளைக்கு பார்த்துக்கலான்னு இந்த தள்ளி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கடைசி வரைக்கும் வெயிட் லாஸே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்யணும்னா 365 நாளும் தொடர்ந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. வாரத்துக்கு அட்லீஸ்ட் 5 நாளாவது நீங்கள் தொடர்ந்து செய்யணும். 2 நாள் ரெஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா யார் வேணால் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். நான் அதனால தான் எப்போவுமே சொல்கிறது, வெயிட் லாஸ்ன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். அதை கற்றுக்கோங்க. குறிப்பாக வந்து கேலரிஸ்னால் என்ன, டயட் எப்படி இருக்கணுன்ற விஷயத்தை கற்றுக்கோங்கன்னு நான் சொல்கிறது அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் மோர் தென் 350 மெம்பர்ஸ் சூப்பராக வந்து ஃபேட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ப்ராக்ரஸை டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இது தவிர நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அங்கேயும் வந்து கண்டென்ட் கொடுத்துட்ருக்கேன். தமிழ் டயட் ஸ்டுடியோ சேம் பேரில் தான் வந்து அங்கேயும் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். அப்படி இல்லையா, நம்மளோட எஃபி குரூப் இருக்குது, ஃப்ரீயாகவே நிறையா மோட்டிவேஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். டிடிஎஸ் மோட்டிவேஷன், அங்கேயும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும், எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு ஒரு மென்டார் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம் டிடிஎஸ் ப்ரோ இருக்குது. ஏப்ரல் 15th நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறோம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம். அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. வெறும் 100 மெம்பர்ஸ் தான். மறக்காமல் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டயட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கான இண்டிவிஜுவல் டயட் சார்ட்ஸ் கிடைக்கும். கேலரிஸ்னால் என்ன, எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம், எதனால் வெயிட் லாஸ் நடக்குது அப்படின்ற எல்லா ப்ராக்ரஸும் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா? உங்கள் ப்ராக்ரஸை நீங்களே ட்ராக் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் 1-on-1 என் கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்டில் இருப்பீங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். உங்களோட அத்தனை ஹிஸ்ட்ரியை நான் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் அதை கண்டுபிடிச்சி இதை மாற்றுங்க. உங்கள் வெயிட் லாஸ் நிற்கிதா, ஏன் நிற்கிது, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், என்ன சேஞ்ச் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் நான் அதை ட்ராக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது தவிர குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிட்ற அத்தனை ஃபுட்ஸுக்கான கேலரி டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்டயே இருக்கும். அதையும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஒரு லாகாக நீங்கள் வந்து நம்ம வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கான நிறைய விஷயங்கள் அதில் அப்டேட் ஆகும். நிறைய ரெசிபீஸ் இருக்குது. குறிப்பாக ரெசிபீஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ், கேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அது உள்ளே அடங்கியிருக்கு. உங்களுக்கான கஸ்டமைஸ்டு டயட் சார்ட் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல, நீங்கள் வந்து எந்த ஒரு கஷ்டமும் பட வேணாம். மறக்காமல் அந்த ப்ரோக்ராமில் ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அகெயின் சொல்கிறேன், கம்மிங் 15th, அதாவது இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுவோம். வித்தின் 12 வீக்ஸில் வேறு லெவலில் மாறலாம். ஓகேங்களா? அதுக்கு நான் 200% கேரண்டி. என்னென்னா, நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் சேர்றீங்க, உங்களால் வெயிட் லாஸே பண்ண முடியலன்னா ஈவன் நீங்கள் கட்டின பணத்தையே நான் திருப்பி கொடுக்குறேன். அவ்வளோ கேரண்டடாக என்னால் சொல்ல முடியும். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேங்களா? மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஜாயின் பண்ணணுன்னா நான் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? ரொம்ப சிம்பிள். டோட்டலாக இந்த ப்ரோக்ராமுக்கான ஃபீ ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 21,000. பட் நாங்கள் இப்போ தான் இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுறதுனால 66% ஆஃபர் தரோம். ஸோ ஜஸ்ட்டு 7,350 நீங்கள் பே பண்ணால் போதும். இது இன்க்ளூட் வந்து இந்த 3 மாதத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் 1 இயருக்கு உங்களுக்கு வந்து அசிஸ்டண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு இண்டிவிஜுவலான டயட் சார்ட்ஸ் இருக்கும். இண்டிவிஜுவல் ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் நாங்கள் வந்து பிளான் பண்ணி தருவோம். என்னோட 1-on-1 கவுன்சிலிங் இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் பே பண்ணுறது ஜஸ்ட் அகெயின் சொல்கிறேன் 7,350. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இப்போயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம், ஸ்லிம் ஆகலாம், சீன் போடலாம்.